வணக்கம். இன்னைக்கு நாம பண்டிட் மகாபாலன் சுவாமிகளோட என் குல தெய்வம் புத்தகம் அதோட ஆய்வு வழிகாட்டி பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இது வெறும் புத்தக அறிமுகம் இல்ல. குலதெய்வ வழிபாடுனா என்ன, குறிப்பா இந்த ஐயனார் வழிபாடு, அப்புறம் இதுக்கும் பழங்கால சித்தர் மரபு, அதாவது ஆஷிவகம்னு சொல்றாங்கல்ல, அதுக்கும் என்ன தொடர்புன்னு இந்த ஆதாரங்களை வச்சு பேசலாம். நம்ம நோக்கம் இந்த வழிபாட்டுக்கு பின்னாக இருக்கிற அர்த்தங்கள், அதோட வரலாறு, சில ஆச்சரியமான அறிவியல் தத்துவ குறிப்புகள், இதையெல்லாம் உங்க கூட பகிர்ந்துக்கிறது தான். சரி, உங்க முன்னோர்களோட ஞானத்தை ஒரு புது கோணத்துல பார்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். சூப்பர். சரி, முதல்ல இந்த குலதெய்வம் அது என்ன கான்செப்ட்? நூல்ல சொல்றபடி ஒரு குடும்பத்தோட பாதுகாப்பு, நல்லதுக்கெல்லாம் துணையா நிக்கிற ஒரு தெய்வம், அப்படிதானே? ஆமா, கரெக்ட். ஆய்மாமா பிறந்த நாள் அப்போதான் அந்த நூலை வெளியிட்டதா ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லாட சந்நியாசிங்கிற குறிப்பு. ஆமா, அது என்ன? இவங்களும் ஒரு மாதிரி சித்த மரபை சேர்ந்தவங்க தான். ஐயனார் கோயில்களை பிரதிஷ்டை பண்றது, அங்க ஒரு தெய்வீக ஆற்றலை, அந்த சக்தியை நிலைநிறுத்துற அளவுக்கு திறன் படைச்சவங்கன்னு மூலம் சொல்லுது. ஓஹோ. ஐயனாருங்கிற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. ஐயம்னா சந்தேகம், அரியர்னா நீக்கிறவர். சரி. அதாவது சந்தேகங்களை நீக்கிறவர். நம்ம பள்ளிக்கூடங்கிற சொல் கூட ஐயங்களை நீக்கும் இடம்ங்கிற அர்த்தத்துல வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா, இது ஒரு வகையில நம்மளோட மூதாதையர் கூட அந்த மரபோடு இணைக்க ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. நிச்சயமா, ஒரு கண்ணி பிரபஞ்சத்தோட ஒன்றி வாழ்ந்த ஒரு நெறின்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. சரி. இத ஃபாலோ பண்ணவங்க தான் சித்தர்கள். அவங்கள வெறும் சாமியார்னு சொல்லிட முடியாது. அவங்க ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட், ஆன்மீக அறிவியலாளர்கள். அப்படியா? ஆமா, உடல், மனம், இந்த யூனிவர்ஸ் பத்தியெல்லாம் ஆழமா தெரிஞ்சவங்க. உடம்பு ஐம்பூதங்களால ஆன ஒரு கோவில் மாதிரி பார்த்திருக்காங்க. உள்ள இருக்கிற உயிர் தான் தெய்வம். கேட்கவே பிரமிப்பா இருக்கு இந்த சித்தர்களோட அறிவு. குறிப்பா இந்த சரக்களைன்னு சொல்றாங்களே, மூச்சு பயிற்சி. ஆமா, சரக்கலை. அது மூலமா ஜீவ சமாதி மாதிரி பெரிய நிலைகளை அடைய முடியும்னு நம்பியிருக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற விபாசனா மாதிரி டெக்னிக்ஸோட ஆரம்பமா இருக்குமோ? இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். அதே போல வாய்மையோட முக்கியத்துவம். மெய்யப்பன் அப்படின்னு ஒரு சொல் வருது. ஆமா, மெய்யப்பன் பொய் சொல்லாதவன், உண்மையே பேசுறவன் அர்த்தம். வாய்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சரிதான். அது மட்டும் இல்ல, அவங்க செஞ்சதா சொல்ற சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுல இருக்கு. உதாரணத்துக்கு நவகண்ட யோகம்னு மூலம் சொல்லுது. நவகண்ட யோகமா அப்படின்னா? அதாவது உடம்ப 9 பாகமா பிரிச்சு திரும்ப சேர்க்கிற ஒரு அதி உயர்நிலை யோக பயிற்சின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா மூலம் அப்படி குறிப்பிடுது. அடேங்கப்பா. இது அவங்களோட உடம்பு மேல இருந்த கட்டுப்பாடு, பிரம்மஞ்ச ஆற்றல் பத்தின புரிதல், இதையெல்லாம் காட்டுதுன்னு ஒரு பார்வை இருக்கு. ஐம்பூதங்கள், வானியல், ஏன் அணுவ பத்தின அறிவு கூட அவங்கள்ட்ட இருந்திருக்கலாம்னு சில குறிப்புகள் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. இந்த மரபுல சில சின்னங்கள் கூட முக்கியமா இருக்கு இல்லையா? ஐயனார் கோயில்ல யானை, குதிரை வாகனங்கள் பாக்குறோம். ஆமா. இப்போ கீழடி அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச சில பொருட்கள் கூட இத தொடர்பு படுத்தி பேசுறாங்க. அப்போ இந்த சின்னங்களோட தொன்மை யோசிக்க வைக்குது. கண்டிப்பா. அந்த யோகப்பட்டேன்னு ஒன்னு சொல்றாங்க பாருங்க. ஆமா, அது என்ன? அது யோக நிலையில உட்கார்றதுக்கு சப்போர்ட்டா யூஸ் பண்ற ஒரு துணி. அவங்களோட அந்த தியான ஒழுக்கத்தை காட்டுற ஒரு சின்னமா இருக்கலாம். சரி சரி. இது போக கருப்பசாமி மாதிரி காவல் தெய்வங்களும் இந்த வழிபாட்டுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க. இது ஒரு மூதாதையர் வழிபாடு. உங்க சொந்த குலதெய்வத்தை, உங்க வம்சத்தோட தெய்வத்தை வழிபடுறது எவ்வளவு முக்கியம்னு இந்த நூல் அழுத்தி சொல்லுது. ஓ, அப்ப பொதுவா எந்த சாமியை வேணா கும்பிடுறது இல்ல, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு தெய்வம். ஆமா, அந்த தொடர்ந்து முக்கியம்னு சொல்றாங்க. பொன்னையன், பொன்னுசாமி, இந்த மாதிரி பேர்லாம் கூட இந்த வழிபாட்டோட தொடர்புடையதுன்னு ஆதாரம் சொல்லுது. ஆமா, இருக்கு. ஆக மொத்தம் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது வெறும் சடங்கு இல்ல. இது நம்ம வேர்களோட, நம்ம பழங்கால தமிழர் ஞானத்தோட, அந்த ஆசிவகம் சித்தர் மரபு சொல்ற அந்த பிரபஞ்ச பார்வையோட எல்லாத்தோடையும் நிக்கிற ஒரு பெரிய விஷயம். ரொம்ப சரியா சொன்னீங்க. சுருக்கமா அதுதான் விஷயம். இந்த ஆதாரங்கள் எல்லாம் நம்மள மனசுல ஒரு கேள்வி எழுப்புது பாருங்க. என்ன கேள்வின்னு சொல்றீங்க? அதாவது இந்த சுயத்தை அறியறது, பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறது, இந்த மூச்சுக்கலை மூலமா உயர் உணர்வு நிலைகளை அடையிறது, இந்த மாதிரி பழங்கால அறிவு அமைப்புகள்லாம் காலப்போக்குல மறைஞ்சு போச்சா, இல்ல மறைக்கப்பட்டதா? ஒரு நல்ல கேள்வி. அப்படி இருக்குன்னா இன்னும் இது மாதிரி எத்தனையோ ஆழமான உண்மைகளும் டெக்னிக்ஸும் இந்த மரபுகள்ல புதைஞ்சு கிடக்குமோ? திரும்ப நாம அதை கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குமோ? யோசிச்சு பாருங்க. வணக்கம்.
நீங்க பகிர்ந்துகிட்ட பண்டித் மகாதேவன் சுவாமிகள் எழுதிய என் குலதெய்வம் நூல் குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்கு போகலாம். முக்கியமா குலதெய்வ வழிபாடு, அப்புறம் ஐயனார், அதுக்கும் மேல ஆசீவகம்னு சொல்ற நம்மளோட மிக பழைய ஒரு தத்துவ பார்வை, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம். சரியா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இந்த நூல் ஆசிவகம் பத்தி நல்லா பேசுது, அதுவும் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி. இந்த சாதி மதபேதம் எல்லாம் இல்லாம அறிவை மட்டும் முன்னிறுத்தி இயற்கைய மதிச்ச ஒரு வாழ்வியல் முறை அது. ஐயனார் வழிபாடு இந்த ஆசிவக மரபோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டதுன்னு இந்த நூல் சொல்லுது. ஓ, அப்போ ஆசீவகம்ங்கிறது ஒரு மதம் இல்ல, ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்றீங்க. கரெக்டா? ஆமா ஆமா, மெக்க சரியா சொன்னீங்க. அது ஒரு வாழ்க்கை முறைதான். நூலின்படி பார்த்தா ஆசிவகம்னா அறிவை தேடுறது, கேள்வி கேட்கறது, அப்புறம் இயற்கையோட ஒன்றி வாழ்றது, இதெல்லாம் தான் அதோட அடிநாதம். இந்த மரபுல ஐயனார் ஒரு முக்கியமான காவல் தெய்வம். புஷ்பக்கலை, பூரணக்கலைன்னு 2 சக்திகளோட அவரை வழிபடுறாங்க. சரி சரி. அவருக்கு துணையா 21 பந்தி தெய்வங்கள் இருந்ததாவும் ஒரு குறிப்பு இருக்கு. இது ஒருவேளை அந்தந்த பகுதியோட சிறு தெய்வங்களா இருக்கலாம். 21 பந்தி தெய்வங்களா? இது புதுசா இருக்கு. சரி, இதுல லாட சன்னியாசின்னு ஒருத்தரை பத்தியும் வருதே, அவங்க யாரு? லாட சந்நியாசிகள் அவங்க ஐயனார் மாதிரியே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. சித்தர்கள் அல்லது முனிவர்கள்னு வச்சுக்கலாமே. அவங்க குலத்தோட வலிமையையும் அந்த பாரம்பரியத்தையும் காட்டுற அடையாளங்கள் மாதிரி. ஓகே. குலதெய்வ கோயில்ல அவங்களுக்கு தான் முதல் மரியாதைன்னு நூல் சொல்லுது. அதுக்கு காரணம் அவங்க குடத்துல புனித நீர் வச்சு அதுல தெய்வ சக்தியை கொண்டு கோயில்கள்ல நிலைநிறுத்துற வல்லமை படைச்சவங்க. ஓ, அப்படியா? புதுசா கோயில் கட்டும்போது அவங்க பங்கு முக்கியமா இருந்திருக்கு போல. ஆமா, அதனாலதான் அந்த முதல் மரியாதை. சித்தர்கள், கோயில் முறைகள்னு பேசும்போது தமிழ் மக்களோட பழமை பத்தி அந்த நூல் ஏதாவது சொல்லுதா? நிச்சயமா. திருவள்ளூர் பக்கத்துல குடியம் குகைகள் இருக்கு இல்லையா, அங்க கிடைச்ச 2 லட்சம் வருஷம் பழமையான மனித தடயங்களை பத்தி பேசுது. 2 லட்சம் வருஷமா? ஆமா. அப்புறம் குமரிக்கண்டம் பத்தின குறிப்புகளும் இருக்கு. இன்னொன்னு, ஆசீவக வரபை சேர்ந்தவங்கள சித்தர்கள்னு இந்த நூல் அடையாளப்படுத்துது. இது கொஞ்சம் வித்தியாசமான பார்வை. ஆசீவகர்களே சித்தர்களா? ஆமா, அவங்க வானியல், மருத்துவம், அதாவது யோகம், சரக்கலைன்னு சொல்ற மூச்சு பயிற்சி, விபாசனா தியானம்னு பல விஷயங்கள்ல பயங்கர திறமசாலிகளா இருந்திருக்காங்க. இந்த 14 சித்தருங்கிறது கூட அப்புறம் வந்த வகைப்படுத்தல் தான். அதுக்கு முன்னாடியே நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு நூல் சொல்லுது. அப்போ இந்த குலதெய்வ வழிபாட்டோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? எதுக்காக இவ்வளவு முக்கியத்துவம்? இந்த நூலோட பார்வையில குலதெய்வ வழிபாடுங்கிறது நேரடியா உங்க முன்னோர்களோட ஆத்மாக்களோட நீங்க கனெக்ட் பண்ற ஒரு விஷயம், ஒரு தொடர்பு கொள்ற வழி. ஓ, முன்னோர்களோட தொடர்பா? ஆமா. அதனாலதான் முதல்ல லாட சந்நியாசிய வணங்கிட்டு அப்புறம் தான் குலதெய்வத்தை வணங்கணும்னு ஒரு வரிசை சொல்றாங்க. சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குலதெய்வம் எதுவோ அந்த பேர்ல இருக்கிற ஸ்பெசிபிக் கோயிலுக்கு போறதுதான் முக்கியம். ஏன்னா முன்னோர்களோட அந்த சக்தி அங்கதான் நிலை பெற்று இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஓ, அப்போ அதே பேர்ல வேற ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போக கூடாதா? ஆமா, அது முறையல்லன்னு இதுல அழுத்தமா சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு தான் அந்த வைப்ரேஷன், அந்த எனர்ஜி இருக்கும்னு. சரி சரி, புரியுது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயனாருக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குன்னு. சிந்தட்டி ஐயனார், கரி ஐயனார், நீர்காத்த ஐயனார்னு ஏகப்பட்ட லிஸ்ட். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆமா ஆமா, இந்த புத்தகத்திலயும் 100க்கும் மேற்பட்ட ஐயனார் பெயர்கள் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் பின்னால ஒரு கதை, ஒரு காரணம், ஒரு வரலாறு இருக்கும் கண்டிப்பா. ஆனா அத்தனை பேரையும் பார்க்கறத விட இந்த பன்முகத்தன்மை, அதாவது இத்தனை பேர்கள் இருக்கிறது ஆசீவகத்தோட அடிப்படை சிந்தனையோட எப்படி பொருந்துதுன்னு பார்க்கலாம். எப்படி? உதாரணத்துக்கு ஆசிவகர்கள் அவங்களோட அறிவு நிலை உயர உயர கருப்பு, நீலம், சிவப்பு, மஞ்சள், கடைசியா வெள்ளைன்னு வெவ்வேறு நிற ஆடைகளை அணிஞ்சாங்களாம். ஓ, கலர் கோட் மாதிரி. ஆமா, அது அறிவு சார்ந்த படிநிலைகளை காட்டுது. அதுபோல ஐயனாரோட பல பெயர்கள் அவரோட பல தன்மைகளை, பல நிலைகளை காட்டுறதா இருக்கலாம். சரி, இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நடைமுறையில என்ன பயன்? இது வெறும் பழங்கதை மாதிரி தெரியலையா? இல்ல, இது வெறும் பழங்கதை இல்ல. நம்மளோட வேர்கள், நம்ம முன்னோர்களோட அந்த அறிவு மரபு, அதெல்லாம் புரிஞ்சுக்க இது ஒரு சாவி மாதிரி. அப்புறம் சாதி மதம்லாம் தாண்டி யாதுமூரே யாவரும் கேளீர்னு சொல்ற அந்த பார்வை, அறிவை தேடுற ஆர்வம், இயற்கையோடும் முன்னோர்களோடும் ஒரு இணக்கமா வாழ்றது, இதெல்லாம் ஆசீவகம் சொல்ற விஷயங்கள் இன்னைக்கும் ரொம்ப தேவையானது இல்லையா? ஆமா, அது உண்மைதான்.
இன்னைக்கு இருக்கிற டிஎன்ஏ ஆய்வுகள் கூட மதுரை பகுதி மக்களோட மரபணுக்கள் கிட்டத்தட்ட 50,000 வருஷம் பழமையான ஆப்பிரிக்கர்களோட ஒத்து போகுதுன்னு சொல்லுது. இதையும் இந்த நூல் சுட்டி காட்டுது. அப்படியா? நம்ம வேர்கள் எவ்வளோ ஆழமா இருக்குன்னு இது காட்டுது. ஆமா, அறிவியல் ரீதியாகவும் அது உறுதிப்படுது. ஆஹா, நீங்க கொடுத்த இந்த நூறோட சில பகுதிகள் வழியா குலதெய்வ வழிபாடு, ஆசீவகம் பத்தின சில ஆழமான அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை நாம இப்போ பார்த்தோம். வெறும் சடங்குன்னு நாம நினைக்கிற விஷயங்களுக்கு பின்னால ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. ஆமா, முடிவா ஒன்னு சொல்லணும்னா, இந்த நூல் உங்க முன்னாடி வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். சொல்லுங்க. நாம பெரும்பாலும் புராண கதைகளையும் பாரம்பரியமா வர்ற நம்பிக்கைகளையும் அப்படியே ஏத்துக்கிறோம் இல்லையா? ஆனா எல்லாத்தையும் பகுத்தறிஞ்சு கேள்வி கேட்டு உண்மையை அறிய முயற்சி செஞ்ச ஆசீவகத்தோட பார்வை இருக்குல்ல, அது இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துக்கு எந்த அளவுக்கு பொருந்தும், எந்த அளவுக்கு நமக்கு தேவைன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்.